ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி, அதாவது சித்திரை மாத கணக்கின்படி பார்த்தோன்னா சித்திரை 29ங்க, அன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக வந்திருக்கு. ஆமாங்க, பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக தான் இருக்குது. அதுலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த தினத்தில் தாங்க யமலோகத்தில் நம்முடைய புண்ணிய பாவ கணக்கையெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டு அவருடைய அருளை நம்மளால் எளிமையாக பெற முடியும். அதாவது நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யணுங்க. மேலும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கானது இருக்குங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த நாளில் அம்பாளுடைய திருவுருவ சிலை இல்லைன்னா படம் இருக்குன்னா வீட்டில் அதை சுத்தம் செய்து அதற்கு மலர் மாலைகள் எல்லாம் அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்த சாதம் படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பானகம், மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்த தாம்பூலம் அடங்கிய நைவேத்தியத்தை நீங்கள் படைக்கணும். இது மாதிரி செய்யும் பொழுது அம்பாளுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். இவ்வாறு செய்து அம்பாளை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் செய்கிறதுனால திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்குங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்திலும் தடை இருக்கக்கூடியவங்க இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க. சித்திரை மாதத்தில் அதுவும் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்துச்சு அப்படின்னா இன்னுமே விசேஷமானது. ஸோ கட்டாயமாக இதெல்லாம் இந்த டைமில் நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களானது நிறையவே நடக்கும். சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க. அதாவது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடி வரக்கூடிய பௌர்ணமி நாள் தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இது வசந்த காலம். காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன் என்று பகவான் கண்ணன் பகவத்கீதையில் கூறியிருக்காரு. அதாவது வசந்துருவில் நீர்நிலைகள் தெளிவாக இருக்குமா. அந்த தெளிந்த நீரில் பௌர்ணமி நிலவு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக, அதாவது சித்திரத்தை போல தோன்றும். அப்படிங்கிறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்ற ஒரு பெயரே ஏற்பட்டிருக்குங்க. இதுக்கு மற்றும் ஒரு கதை கூட இருக்குது. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, கைலையில் பார்வதி தேவி தங்க பலகையில் சித்திரம் ஒன்றை வரைஞ்சாங்களாம். அந்த சித்திரத்திற்கு சிவனாரே உயிர் கொடுக்க வேண்டியிருக்காங்க. அந்த வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்திருக்காரு. இவ்வாறு சித்திரத்தில் இருந்து தோன்றியதால் அவர் சித்திரபுத்தன் அப்படின்னும் சித்திரகுப்தர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. சிவனாரே உயிர் கொடுக்க இந்த ஒரு உருவானதுனால சித்திரத்தில் இருந்து பிறந்த சித்திரகுப்தர் தோன்றியதை குறிக்கக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த சித்ரா பௌர்ணமியே இருக்குதுங்க. மாண்டர்கள், தேவர்கள் உள்ளிட்ட எல்லாருமே ஜீவராசிகள் தான். அவங்களுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிடக்கூடிய பணியை அவருக்கு கொடுத்தாரு சிவபெருமான். சித்திரகுப்தரும் அந்த ஒரு பணியை ஏற்று அவரே செய்யலானார். அதில் சித் அப்படிங்கிறது மனதையும், குப்த் என்றால் மறைவையும் குறிக்குமா. நம் மனதில் மறைவாக இருந்து நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கண்காணிப்பதால தான் இவருக்கு இந்த ஒரு பெயரானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க. யமதர்மராஜா தன்னுடைய பணியில் நிறைய இருக்குது, கடுமையாக இருக்குது, இதனால் எனக்கு ஒரு உதவியாளர் வேணும் அப்படின்னு சிவன்கிட்ட முறையிட்டிருக்காரு. ஸோ சிவன்கிட்ட போய் யமதர்மராஜா பிரார்த்தித்த மாதிரியே அவருடைய வேண்டுகோளை சிவனாரும் ஏற்றுட்டு சூரிய தேவனுடைய மனதை மாயையில் ஆழ்த்தியிருக்காரு. அதனுடைய விளைவாக தான் வானவெளியினுடைய 7 நிறங்களும் சேர்ந்த உருவமான நீனாதேவி என்ற ஒரு பொண்ணை கொண்டு சூரிய பகவானுக்கு காதல் வந்திருக்கு. ஸோ இவ்விருவருக்கும் தோன்றிய புதல்வனாகவே சித்திரகுப்தரை பார்க்குறாங்க. அவர் தோன்றும் பொழுது ஏடு மற்றும் எழுத்தாணியோடு தோன்றியிருக்காரு. ஸோ காஞ்சியில் சிவபெருமான குறித்து கடும் தவம் இருந்து சித்தர்களும் அடைந்திருக்கிறாங்க. சித்தகுப்தர் அதனுடைய பின்ன தான் இறைவனுடைய ஆணையின் பேரில் யமதர்மராஜாவுக்கு கணக்காளராக ஆகியிருக்காரு. ஜீவராசிகளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு வரக்கூடிய இவர் சித்திரகுப்தர். காஞ்சியில் இவருக்குன்னு தனியாக கோவிலே இருக்குதுங்க. சூரியன் சிவனுடைய அம்சம், சந்திரன் சக்தியினுடைய அம்சம்.
ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சிவசக்தி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மயிலாப்பூரில் தர்மராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனை நம்ம வணங்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீண்ட ஆயுளையும் தர்ம நெறி தவறாத வாழ்க்கையும் பெறுவோமா. அதனால் கண்டிப்பாக உங்களால் போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மயிலாப்பூருக்கு அருகில் இருக்கீங்க, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சிறப்புமிக்க நாளில் சிறப்புமிக்க ஆலயங்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க தவறாமல் போயிட்டு வாங்க. ஒருவேளை போக முடியாதவங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எளிமையாக பௌர்ணமியில் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் வழிபாடுகள் செய்யலாங்க. சந்திர பகவானை எண்ணி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது சித்திரகுப்தனுடைய அருளாசியை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். நம்மளுடைய பாவ கணக்குகள் எல்லாம் குறைஞ்சி தர்ம கணக்குகள் அதிகரிக்கிறதுக்கு இந்த நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. இப்போ வாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது, ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா புதுவிதமான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் பல புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சவால்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருங்க. இந்த டைமில் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்படணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னோ அல்லது கோபப்பட்டோ அவசரப்பட்டோ எந்த ஒரு சவால்களையும் நீங்கள் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வ வளம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறமாவே உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியும் ஏற்பட இருக்குது. ஸோ குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வேலையில் நீங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கணும். கடினமான உழைப்புகளை செலுத்தணும். கடினமான உழைப்புக்கு பாராட்டுகள் இன்னும் கிடைக்கவில்லையே, வெகுமதி இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா கிரகமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான பலன்களை அடைய போகிற ஒரு நேரமாக இருக்குது. கட்டாயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களில் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்படைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு மஞ்சட்காமாலை, தலை சுற்றல், காய்ச்சல், அலர்ஜி இதெல்லாம் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. ஒவ்வொருவருமே உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பாதுகாக்கணும். மேலும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு. ஸோ பண வரவு உங்களுக்கு அமோகமாக இருக்கும். இதனால் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்குங்க. அதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானும் அயன சயன போகத்துக்கு மாறப்போகிறாரு. ஸோ இது போன்ற கிரக மாற்றங்களானது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இந்த டைமில் உயர் அதிகாரிகளோட வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் உடனுக்குடன் முடிச்சு கொடுக்கணும். ஸோ இது மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் உடனடியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். சொல்லப்போனால் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு தாங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் வெளியே போகலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடிக்கடி நம்ம வெளியிடங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் பொழுது இந்த டைமில் அதுவும் வெயில் காலத்தில் நிறைய உஷ்ண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது ஒவ்வொருவருடைய உடல் அமைப்புகளை பொறுத்து ஏற்படக்கூடியது. கட்டாயமாக எல்லாருமே அக்கறை எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். இந்த காலகட்டங்களில் குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த சித்ரா பௌர்ணமியில் திருமணமாகாதவங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளானது கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் இந்த டைமில் கணவருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. அதாவது பெண்களுக்கு ரிஷபராசி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் நல்ல அக்கறை எடுத்துக்கணும். அவருடைய உடலில் எண்ணெய் பதார்த்தங்களை அதிகமாக சேர்க்காம இனிப்பு பொருட்களை உட்கொள்ளாமல் பார்த்துக்கிறது அவசியமானது. ஏன்னா இது அவங்களுடைய உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சக கலைஞர்களோட வெளியில் படப்பிடிப்புக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு தொகை கிடைக்குங்க. ஸோ உடல் நலத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஆனால் மற்றபடி உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே நிறையவே கிடைக்கும். பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு
மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியருடைய தலைமையில் கல்வி சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே போனாலுமே நீங்கள் நீர்நிலைகளுக்கெல்லாம் அருகில் போகக்கூடாதுங்க, கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களுடைய பேச்சு கேட்டு நீங்கள் நடந்துக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அதுவும் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தின் பேரில் நீங்கள் முழுமையான அக்கறை எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு பெரும்பாலான புதன்கிழமைகளில் வழிபாடுகள் செய்வதும் துளசி மாலை சாட்சி வழிபாடுகள் செய்வதும் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.